சீர்காழி அருகே பிரசித்தி பெற்ற நாகூர் நாராயண பெருமாள் கோவிலில் தங்க கருட சேவை உற்சவத்தில் 11 பெருமாள்கள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த திருநாங்கூர் மற்றும் அதனை சுற்றி 108 வைணவ திவ்ய தேசங்களில் நாங்கூர் ஸ்ரீ நாராயண பெருமாள், அரிமேய விண்ணகரம் ஸ்ரீ குடமாடக்கூத்தர், ஸ்ரீ செம்பொன்னரங்கர், ஸ்ரீ பள்ளிகொண்ட பெருமாள், ஸ்ரீ வன்புருடோத்தகம் பெருமாள், ஸ்ரீ வைகுண்டநாதன், திருவெள்ளக்குளம் ஸ்ரீ அண்ணன் பெருமாள், திருமணிக்கூடம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள், கீழ்ச்சாலை ஸ்ரீ மாதவ பெருமாள், பார்த்தனப்பள்ளி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள், காவலம்மாடி கோபாலன் என 11 திவ்ய தேச கோயில்கள் அமைந்துள்ளன. நாங்கூரில் ஆண்டுதோறும் தை அமாவாசைக்கு மறுநாள் நடைபெறும் பிரசித்தி பெற்ற தங்க கருட சேவையின் போது 11 திவ்ய தேச பெருமாள்களும் எழுந்தருளி அருள்பாலிப்பர். அதன்படி இவ்வாண்டு கருட சேவை உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கருட சேவையை முன்னிட்டு திருநகரி ஸ்ரீ கல்யாண ரங்கநாதர் கோவிலில் இருந்து புறப்பட்ட திருமங்கையாழ்வார் 11 திவ்ய தேசங்களுக்கும் சென்று கருட சேவைக்கு வருமாறு பெருமாள்களுக்கு அழைப்பு விடுத்தார். அவரது அழைப்பை ஏற்று 11 கோவிலை சேர்ந்த பெருமாள்கள் புறப்பட்டு நாங்கூர் மணிமாட கோவில்களில் எழுந்தருளினர். அவர்களை திருமங்கையாழ்வார் வரவேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் 11 பெருமாள்களும் கோவில் மண்டபத்தில் எழுந்தருள சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இரவு 12 மணி அளவில் மணிமாட கோவில் ராஜகோபுர வாயிலில் மணவாள மாமுனிகளும் ஹம்ச வாகனத்தில் குமுதவள்ளி தாயாருடன் திருமங்கை ஆழ்வாரும் எழுந்தருளினர். இதனைத் தொடர்ந்து 11 பெருமாள்களும் ஒருவர் பின் ஒருவராக தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளினர். அவர்களுக்கு திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு 11 பெருமாளையும் வழிபட்டனர். பாதுகாப்பு பணியில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டனர்.